வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் ப்ரொடெக்டட் தானா பாயிண்ட் பீச்சில் நின்றுட்டுருக்கோம். இந்த பீச்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய மெரைன் க்ரீச்சர்ஸை பார்க்கலாம். இங்கே மெரைன் அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பீச் வந்து பார்டருக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறதுனால, சாண்டியாகோ பார்டர், மெக்சிகோ பார்டர்ன்றதுனால நிறைய இந்த பக்கம் வந்து ஸ்மக்லர்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட், மெரைன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த கோஸ்டலோட பார்த்தீங்கன்னா நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பீச்சை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு தானா பாயிண்ட்டு ஹார்பரை தாண்டி இங்கே வந்து இதோட எண்டில் பார்க் பண்ணியிருக்கோம். எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹார்பரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி தூரமாக பார்த்தா ஹார்பர்லாம் தெரியும். நம்ம ரொம்பவே தள்ளி வந்துட்டோம் க்ரௌடுலேருந்து. நம்ம இந்த டைமில் க்ரௌடில் இருக்கிறது சரியில்லை பார்த்தீங்களா, அதனால் ஒரு ஒதுக்குப்புறமாக தள்ளி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஓஷன் இன்ஸ்டிடியூட்டு. இது இன்னொரு தடவை நான் சான்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இது வந்து எஜுகேஷனுக்கு மெரைன் பயாலஜிஸ்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறவங்க, மெரைனை பற்றி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஸ்டிடியூட். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேட்டிவ் ப்ரோக்ராம் தான் நடக்கும். ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப்ஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த போட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஓஷனோகிராஃபிக் படிக்கிறவங்க, மெரைன் கிரியேச்சர்ஸை பற்றி படிக்கிறவங்க, மெரைன் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபீல்ட் ட்ரிப்ஸ் நிறைய இங்கே வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த நேட்டிவ் பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே போகும். இந்த பீச் வந்து ஒரு கடலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரைன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ரொம்பவே ப்ரொடெக்ஷனான இடம் இது. நிறைய விஷயத்துக்கு வந்து மெரைன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து பார்டர் செக்யூரிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் எக்கோசிஸ்டத்துக்கு ரொம்ப தேவை பார்த்தீங்களா. அதனால் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணி இங்கே வந்து அதை இன்ஸ்டிடியூட்டாக வச்சு எல்லாருக்கும் அதை வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த சைடில் அப்படி கல் போட்டு அப்படி ஒரு பாதை போகுது பாருங்கள், அது ரொம்ப தூரம் போகுது. அதுக்குள்ளே நடந்து போகலாம். நாங்கள் இன்றைக்கி போகலை. இங்கே பார்த்தீங்களா, அந்த கோஸ்டல் ஏரியாவை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இது இப்படி கீழே இறங்கி போகணும். இந்த கூண்டுக்குள்ளே இறங்கி போகிறத பார்த்தாலே எனக்கு வந்து ஜுராசிக் வேர்ல்டு படம் தான் ஞாபகம் வரும். அதில் அந்த கடைசியாக அந்த பேர்டெல்லாம் வரும்போது உள்ளே போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறங்கி உள்ளே கீழே போகணும். இப்படி கீழே இறங்கி கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். இது பீச் மாதிரி பிக்னிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக கல், டைட் பூல் அப்படிங்கிற அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபுல்லுமே வந்து டைட் பூல். ஏன்னா அந்த டைட் பூலில் தான் நிறைய கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வாழும். அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த இடம் ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாக வந்து பீச் கிளீனிங்க்கு வருவோம், வாலண்டியரிங் பண்ணுவோம். பீச் கிளீனிங் சொல்லிட்டு இந்த பீச்செல்லாம் க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வாலண்டியரிங் தான். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ண ஒரு வாட்டி வரும்போது இங்கே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம். அதுலேருந்தே நாங்கள் வந்து இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனாலே இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ப்ரைவேட்டாகவும் இருக்குது பாருங்களேன். இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் வேணும்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் வந்து இருக்காங்க, தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர். பட் இது வந்து பப்ளிக்காக அக்சஸ் இருக்குது. அந்த மலை சுற்றி மலை பாருங்கள், அந்த மலை மேலே ஒரு சிட்டியெல்லாம் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இது மலை கீழே இப்படி ஒரு கோவு மாதிரி இப்படி கல்லாகவே இருக்குது ஃபுல்லாக. இந்த ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ விஷயங்கள், நேச்சரோட ஒண்டர்ஸை பார்க்க நமக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஸோ இந்த கல்லில் நடந்து போகிறதே ஒரு மினி அட்வென்ச்சர்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ரொம்ப போகிறதுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும்னு வச்சுங்களேன் இந்த பீச்சுக்கு போகிறது. இந்த கடல் இப்படி கல்லில் ஏறி போகிறது, இந்த கல்லோட ஃபார்மேஷன்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ மில்லியன்ஸ் ஆகிருக்கும். அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒட்டி இருக்கு இல்லையா, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் விழலை, பார்க்குறதுக்கு என்னமோ கல் இப்படி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது மண்ணில். பட் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு நல்ல அட்வென்ச்சர்னே சொல்லலாம் இது. ஸோ
ஸோ இப்படி உள்ளே போனோம், பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த அலையோட சத்தம், அந்த கல்லில் தண்ணி வந்து மோத மோத பார்த்திங்கன்னா அந்த அலை சத்தம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் பேக்கில் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது வந்து இந்த ராக் ஃபார்மேஷன், ஒவ்வொரு கல்லும் ஒரு ஒரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் அந்த மினரல்ஸ் வந்து ஆக்சிஜனேட் ஆகி அப்படி கலர் வந்திருக்கு. அது இல்லாமல் நான் சொன்ன பார்த்தீங்களா சீ க்ரீச்சர்ஸ், சீ அனிமல்ஸு, இதெல்லாம் மசில்ஸ் அப்படிம்பாங்க. அந்த குட்டி குட்டி ஸ்னெயில்ஸு, மசில்ஸு, அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, கடற்பஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் ஸ்னெயில்ஸு. இன்னொன்று வந்து இந்த குட்டி குட்டியாக சங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது பேர் வந்து பார்னக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல. அது குட்டி குட்டியான உயிரினங்கள் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு சின்ன ஸ்டார் ஃபிஷ் மாதிரி, நத்தை மாதிரி, சிப்பி மாதிரி இருக்கும். ஆனால் சிப்பி மாதிரியும் இருக்காது. நிறைய பக்கத்தில் 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 பார்த்தீங்கன்னா அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு அந்த பாறை மேலே ஒரு 1000 கணக்கில் இருக்குது ஒவ்வொரு பாறையும். நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ ஒரு இயற்கையின் படைப்பு பாருங்களேன், எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. சாதாரணமாக பார்த்தோம்னா இது ஒரு கல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். அதுலேயும் பாருங்களேன் ஒரு எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு தேவையாக இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். இங்கே இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து மல்டிபிள் டேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஹீட் வேவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இந்த உயிரினங்கள்லாம் வந்து நிறைய செத்து போச்சு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வந்து செத்து போயிட்டே இருக்குது. இது வந்து நமக்கு நல்லது கிடையாது. மூவிங் ஃபார்வர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் வர்றது குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் தான். ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த பாறைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடற்பஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு கடல் கடியில் வாழக்கூடிய ஒரு செடி தான். ஸோ ரொம்பவே குவைட் நைஸ் அட்வென்ச்சராக இருந்துச்சு. இந்த கல்லில் ஏறி போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு குட் எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்படியே சத்தத்தை கேட்டுகிட்டே இப்படி நடந்து போகிறது என்ன ஒரு அருமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நாங்களும் ஒரு டே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கல்லை பார்க்குறது தான் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ கலர், இது பாருங்களேன் பிங்க் கலரில், அப்புறம் பச்சை கலரில், ஒன்று அந்த ஒரு கல்லே பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளை கலரில் ஒரு கோடு போட்டு, அது ஒரு எப்படி 2 கலர் வந்து ஒரு கல்லில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மேபி வந்து கல் மண்ணை பற்றி படிக்கிறவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கல்லை பார்த்தோன்னே எனக்கு ஏறி உட்காரணும்னு தோணுச்சு. என்ன சாங்கு ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்கள்? நம்ம வந்து சிந்து பைரவியில் நம்ம சிவகுமார் அண்ணா உட்காந்துட்டு பாடுவார் பார்த்தீங்களா, என்ன பாட்டு, மோகம் வந்து போகும்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. நல்ல கோவமாக பாடுவார். அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐ வாஸ் இமிட்டேட்டிங் தட் ஒன். அதை போட்டு சும்மா இமிட்டேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஜாலிக்காக பண்ணது. நல்லாவே இருந்துச்சு. இந்த கல் மேலே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, பீச்சை பார்த்தாலே வயசெல்லாம் இல்லைங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, எல்லாருமே சின்ன பிள்ளையாக தான் ஆயிடுவோம். திரும்பவும் கல் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு எனக்கு என்னமோ தெரிலங்க, இது அவ்வளோ அம்யூஸ்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு கல்லும் பாருங்களேன் ஒவ்வொரு கலரில், இதெல்லாம் எப்படி உருவாகியிருக்கோம் அப்படின்னு. கலர் பாருங்கள், அந்த பிங்க்கில் அப்படி அழகழகாக கோடு போட்டிருக்கு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஒரு கல் போதும் இன்னொரு கல் இல்லை. அப்படி பார்த்துட்டே இருந்தப்போ அது எப்படி அழகாக அப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். மேபி அப்படியே அந்த கல், இவ்வளோ கல்லுக்கு நடுவில் இங்கே ஒரு மண் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே மண்ணாகவே இருக்குது. அதை யாரோ பசங்க வந்து நோண்டி எடுத்திருக்காங்க, டிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தூரமாக ஒரு கல் இருக்குது, அதுக்குள்ளே சீல் நிறைய படுத்துட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு கிட்ட தெரியல, அவ்வளோ ஜூம் பண்ண முடியல. இந்த கல்லை பார்த்தா ரொம்ப கார்பனேட்டட் ஆன மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு கல்லும் பார்க்குறதுக்கு. இந்த கல் பாருங்களேன் ஹோல் போட்டிருக்கு. எப்படி இந்த ஹோல் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் கூட நினச்சேன் மேபி தண்ணி அரிச்சு ஹோல் போட்டிருக்கோமோ அப்படின்னு நினச்சேன். பெரிய ஹோலாகவே இருந்துச்சு. ஆனால் என்ன கடைசியில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்படி அப்படின்னா, இந்த சிப்பி மாதிரி பார்னக்கல் சொன்னேன் இல்லையா, இது பாருங்கள் ஃபுல் ஹோல், பர்ஃபெக்ட் ரவுண்டு, செம்ம ரவுண்டில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை, இந்த கல்லை எப்படியாவது வீட்டுக்கு சுட்டுட்டு போயிடுவோமான்னு. ஆனால் மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா, கல்லை தூக்கிட்டு போகக்கூடாது, மாட்டினீங்க உங்களை ஃபைன் போட்டு தீத்துருவான். ஸோ கல்லை பார்த்துட்டே இருப்போம். இந்த ஹோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி பார்னக்கல் சொன்னல, அதுக்குள்ளே வாழும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி கல்லை அரிச்சு கல் ஹோல் வருமா. அமேசிங் இல்லைங்க? அந்த குட்டியோண்டு பூச்சிங்கிற ஒரு உயிர் வாழினம் வந்து கல்லில் ஹோல் போடுது. தட்ஸ் அம்யூசிங். இங்கே ஒரு குட்டி நண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உள்ள குட்டி நிறைய நண்டு இருந்துச்சு, ஆனால் கேப்சர் பண்ண முடியல. செம்ம ஃபாஸ்ட்டு.
இந்த சீ வீடை பார்த்தீங்கன்னா இது வீடு இல்லை, கடலில் வாழக்கூடிய ஒரு செடி. அது ரெட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. உடனே நமக்கும் ஆசை வந்துருச்சு இந்த மாதிரி கல்லை வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போது அந்த கல்லுக்குள்ளே பூச்சி தான் ஹோல் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூச்சி இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு அந்த கல்லை. ஸோ பூச்சி இருக்குது அதுக்குள்ளே, அந்த பூச்சி தான் ஹோல் போட்டிருக்கு. ஸோ நம்ம தம்பியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு கல்லை அடுக்கி விளையாடுறது. என்ன தான் எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் நம்மளும் சின்ன பையங்க தான் இல்லை. இந்த மாதிரி வெளியில் வந்தால் கல் மண்ணோட விளையாடுறதுக்கு வயசே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு விளையாடினோம் கொஞ்சம் நேரம். நல்லாவே இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் கேஜெட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அவுட்டோரில் வந்தால் நம்மளும் இந்த மாதிரி விளையாடுறது ஒரு மைண்டு ரீஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இதை மாதிரி பார்த்துட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நண்டு தான் பார்த்தேன். ஆனால் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க அந்த நண்டு. இட் லுக்ஸ் லைக் ஹெர்மிட் கிராப் மாதிரி கூட இல்லை, கருப்பு கலரில் குட்டியோன்னு நண்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுது, குடுக்குன்னு ஓடுது. இந்த தண்ணியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது செட்டில் ஆனோடனே செம்ம க்ளீனாக இருக்குது தண்ணி. இதை இன்றைக்கி ஃபுல்லாக விட்டால் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் போல் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இதையும் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த பீச்சை என்ஜாய் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இதை படம் பிடிச்சி போட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இதை என்ஜாய் பண்ணி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, தம்பி பில் பண்ணிட்டார் ஒரு கல். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பேர்ட்ஸு இதை பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய பெரிய பேர்டு வித் அந்த கூண்டை பார்க்கும்போது ஜுராசிக் வேர்ல்டு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் இப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை இங்கே தான் படம் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது கடற்பஞ்சு. இந்த சீவீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க சீவீடு நம்ம பழைய பீச்சில் அந்த ஹண்டிங்டன் பீச்சில் காமிச்சது வேறு மாதிரி சீவீடாக இருந்துச்சு. இங்கே உள்ளதெல்லாம் குட்டி குட்டியாக கலர் கலராக நல்லா இருந்துச்சு. க்ரீன் மாதிரி ஒன்று பார்த்தேன், ரெட்டு நிறைய இருந்துச்சு, ரெட் கலரில் சூப்பராக அப்படி இது பண்ணேன். இங்கே என்ன நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, கல் போட்டு எவ்வளோ தூரம் கல் என்னோடது போடுதுன்னு நான் ட்ரை பண்ணேன். செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. நான் போடுறது எனக்கு கை அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து. கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். இப்போ நினைப்பீங்க இது என்ன சின்ன பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, சின்ன பாப்பா தான். ஸோ சும்மா கல்லெல்லாம் பொறுக்கி பார்த்தோம். ஆசையாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு சுட்டுட்டு போனோம்னா பின்னாடியே நம்ம மெரைன் மாமா நமக்கு ஃபைன் போடுவார். அதனால் அங்கேயே பார்த்து பொறுக்கி போட்டுட்டோம். ஸோ இந்த சீகள் எங்கே போனாலும் இருப்பாங்க. அவங்க இல்லாத இடமே கிடையாது. பீச் அவங்க இல்லாத பீச்சே இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சீகள் இருந்தாங்க. இவர் வெள்ளை, இன்னொருத்தர் பிளாக் ஒருத்தர் பார்த்தேன். அவர் எங்கள் ஐயா, அவரும் அழகாக இதில் உட்காந்துக்கிட்டு அதில் என்னமோ பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஐ திங்க் இந்த குட்டி குட்டி கடற்வாழ் உயிரினங்களை தான் பொறுக்கி சாப்பிட்றாங்க போல இருக்குது. குட்டி நத்தை, ஸ்னெயில் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் முடிஞ்சிச்சு பீச். அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படியே வர வழியில் பார்த்தப்போ இங்கே அழகாக ஒரு பள்ளமாக இருந்துச்சு. இந்த கல்லெல்லாம் பார்க்க நானும் அந்த கல்லை எடுத்து பார்த்தேன், வரலங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ திரும்ப அப்படியே ஏறுவோம். யூஸ்வலாக இந்த பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய சீல்ஸ் படுத்திருக்கோம். இன்றைக்கி இல்லை, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க போல இருக்குது. அழகாக இந்த பீச்சை அப்படியே முடிச்சுட்டு மேலே ஏறி வந்தோம். செம்ம டே, சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளில வரும்போது பார்த்தா மலை மேலே இந்த வீடு அழகாக கண்ணுக்கு இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்லங்க, செம்ம $1 மில்லியன். இந்த ஓஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியில் வரும்போது அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பீச்சை நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்ட் இன் பீட்ஸ். நன்றி, பாய்.